கிரஷ் முன்னாடி செம்மையா ட்ரெஸ் பண்ணாட்டியும் சுமாராவது ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இங்க இருக்கிறதுலயே ரொம்ப சுமாரான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையில கொண்டையெல்லாம் போட்டு ஷாங்லூராங் கண்ணில் மாட்டின சுசாய் அங்க கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது, நான் யூஸ்வலா இப்படி இருக்கவே மாட்டேன் ஷாங்லூராங். தினமும் 2 வேளை குளிச்சு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிப்பேன். இங்க தம்பிக்கு தனியா கடைக்கு போக தெரியாது இல்லையா? அதனால அவன் கூட அப்படியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப அவங்க தம்பி இல்ல, அக்கா நீ லீவ்ல குளிக்கவே மாட்டேதானே, ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன்றான். அப்புறம் சுசாயை தள்ளி விட்டு ஷாங்லூராங் பக்கமா வந்து, அவங்க வீட்டுல படிக்கலாம் மாட்டாங்க, ஒன்னு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல போனை பார்த்துட்டு இருப்பாங்க, உங்ககிட்ட சும்மா சொல்றாங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுறான். சுசாயோ விஷம் நம்மளை பத்தி ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுது பாருன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தா. ஷாங்லூராங்ல படிக்காமலே உங்க அக்கா இங்கிலீஷ்ல எவ்வளவு கெத்து தெரியுமா, எல்லாருக்கும் பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவ்ஸும் இருக்கும், அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் பாசிட்டிவா ஆக ஒர்க் பண்ணணும் அண்ட் யாரும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப சுசாய் அவங்க வீடு வந்துட்டோன்னு, ஷாங்லூராங் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போயேன், என்னோட அப்பா அம்மா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்ட்டு வலுக்கட்டாயமா அவனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியில ரோட்ல இருக்கிற பெருசங்க எல்லாம் சுசாயோட அம்மாக்கு கால் பண்ணி அவ யாரோ ஒரு பையனோட சிரிச்சு பேசி வந்துட்டு இருக்கான்ட்டு போட்டு கொடுத்துறாங்க. உடனே இங்க சுசாயோட அம்மா, எது புது ஊர்ல முன்ன பின்ன தெரியாத பையனோட சிரிச்சு பேசி நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளா, அவ வரட்டும் பாத்துக்கிறேன்ட்டு சுசாயோட அப்பா கிட்ட சொல்லி எவனா இருந்தாலும் வெட்டுவன்ற மாதிரி ஒரு குச்சி எடுத்துட்டு அவன் வரதுக்காக மேல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சுசாயில என் அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஷாங்லூராங்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவர் ஷாங்லூராங் அடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வராம தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஷாங்லூராங் வந்தானா இல்லையா என்னாச்சுன்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.